ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் வுட்லேண்ட் ஏஞ்சல். எங்கேயும் கதல் எப்போதும் கதல் அப்படின்ற சீரீஸோட அடுத்த படத்தை பார்க்க போகிறோம். இந்த படத்தை எடுத்தோடனே நம்ம ஹீரோ தான் கட்டுங்க. ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, சியான் கிட்டே வந்து நான் உங்ககிட்ட 2 கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நான் நினச்சேன் நீ ஏதாவது கேள்வி வச்சுருப்பேன், அதனால தான் தூங்காமல் காத்துட்ருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து ஹீரோ சொல்கிறாரு, ஹீரோயின் வந்து அந்த டீமன் லால்கிட்ட சண்டை போட்டதுக்கப்புறம் அவங்க கோமா ஸ்டேஜில் போல் அப்படி தானே அப்படி சொல்கிறாங்க. ஆமாம்ப்பா, அவள் எங்கேயோ காணாமல் போயிட்டா, அதுக்கப்புறம் தான் கிடச்சா. நீ எப்போ அங்கே வந்து சூசன் டவரில் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்களோ, அந்த டைமில் உன்னை காப்பாற்றிட்டு வரும்போது தான் நான் ஹீரோயினையும் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் சரி, அம்னிஷியா போஷன் சாப்பிட்டாங்கன்னு சொல்கிறீங்கள, அது எதுக்கு சாப்பிட்டாங்க அம்னிஷியா போஷன் அப்போ உங்களுக்கு தெரியுமா, இல்லை நல்லதுக்காக நீங்கள் சொல்ல மாட்டேன்றீங்களா அப்படின்னு. இல்லைப்பா, நிஜமாலுமே அது எனக்கு தெரியாது. இல்லை, அவங்க மோயுவான மனசில் வச்சுட்டு தான் என்னை மறக்கணுன்றதுக்காக குடித்தாங்க. மோயுவானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறதோட இங்கேருந்து முடிச்சிடுறாங்க. அங்கே சென்னியோ காட்டுறாங்க. அவங்க அங்கே ஜெயிலில் அடைப்பட்டு கிடக்குறாங்க இல்லையா. அப்போ வந்து ஒருத்தவங்க வந்து நீ என்னை நல்லா பார்த்துக்கிட்ட, அதனால நான் உனக்கு நல்ல சாப்பாடை கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவலாளி சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு என் குழந்தை எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த குழந்தைய எடுத்து வந்து கொடுக்குறேன். அப்போ அந்த காவலாளியவே இவங்க கொண்டுட்டு அந்த சாவியை எடுத்துக்கிட்டு நேராக போய் லீஜினோட அண்ணனோட சிறையை வந்து திறக்காங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ கொன்னுடு, அதேமாதிரி என் தங்கச்சியும் நீ கொன்னுடு. என் தங்கச்சியை நீ போய் பார்த்தீங்கன்னா உனக்கு கண்ணையும் சரி பண்ணி விட்டுருவா. எங்கள் அப்பா வந்து நல்லா நாங்கள் 2 பேரும் செத்துட்டோன்னா எங்கள் அப்பா ஸ்ட்ராங்காகிடுவார். அவரே வந்து உனக்காக நம்ம ஹீரோயின்கிட்ட சண்டை போடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் நம்பிட்டு லீஜின் வந்து அவங்க அண்ணனை கொண்டுட்டு அங்கேருந்து போகும்போது நம்மளோட டீமன் லார்டுக்கு வந்து பவர்ஸ் வந்து அதிகரிக்குது. அதை பார்த்துட்டு அந்த எர்த் லார்டு என்ன பண்ணுறாருன்னா, தீஜனை தேடிட்டு பேலஸ்க்கு போகிறாங்க. ஆனால் அங்கே வந்துட்டு தீஜன் இல்லைன்னு தெரிஞ்சோடனே திரும்ப வந்து பார்க்கலான்னு பார்க்கும்போது அந்த பெல் வந்து சாதாரணமாக இருக்க மாதிரி இருக்குது. அதை பார்த்தோன்னே அவர் இருந்துச்சு, சரி இன்னும் கொஞ்ச நாள் தானே, திரும்ப அவர் வந்துடுவார், அப்போ போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அமைதியாகிட்டார். அதே வந்து ஷென்னியும் அங்கேருந்து தப்பிச்சு வேகமாக அவங்க அம்மாவை பார்க்கலான்னு வராங்க. அவங்க அம்மாவை பார்க்கலான்னு வரும்போது அவங்க அம்மாக்கிட்ட யாரோ ஒரு பொண்ணு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, அதெல்லாம் என் பிள்ளைனே சொல்லாது, அவள் சரியான வந்து துரோகி, அவளெல்லாம் நம்பவே கூடாது, அவள் என் பிள்ளையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டிகிட்ருக்காங்க. அதை கேட்டோன்னே எல்லாமே இந்த பைச்சியானால தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோயினை திட்டிக்கிட்டே நேராக அவளை கொன்றுணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இடத்துக்கு போகலான்னு பார்த்தா அங்கே பார்த்தா லீஜின் நின்றுட்டுருக்காரு. லீஜின் நின்றுட்டுருக்கும்போது அந்த மீகு வந்து ஹீரோயின் உங்கள் பார்க்கலையம்மா, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அதை பார்த்துட்டு இல்லை நான் கண்டிப்பாக ஹீரோயினை பார்த்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. சரி, இவங்களெல்லாம் இப்படியே விடக்கூடாது, டீமன் லார்டு எழுந்திரிச்சு தான் இவங்களெல்லாம் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவமாக அங்கேருந்து அந்த பிரின்சஸை தேடி போய்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் நம்மளுடைய ஹியூமன் வேலில் வந்துட்டு பைஃபன் சிவியும் தேஜுனையும் கட்டுறாங்க. அவங்க வந்துட்டு மலையில் நனைஞ்சிட்டு வரும்போது அவர் என்ன சொல்கிறார், சரி நீங்கள்லாம் போங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே பைஃபன் வந்துட்டு ஏன் எல்லோரும் அனுப்பிச்சுட்டீங்க அப்படின்னு கேட்குறேன். நீ தான் உங்கள் அம்மாவை வந்து உங்கள் அப்பா முதுகுலேயே தூக்கிட்டு போனார் மழை பெய்யும்போதுன்னு சொன்னல, அது மாதிரி நான் அவனை தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. மழையில் நனைஞ்சிருவோமே அப்படின்னு, இல்லை நான் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். உடனே அவங்கள தூக்கிட்டு போகிறாங்க. ஆனால் தூக்கிட்டு போய் பார்த்தா ஃபுல்லாக நனைஞ்சிடறாங்க. அப்போ அந்த பைஃபன்ஸுக்கிட்ட தீஜன் சொல்கிறாங்க, உங்கள் அம்மா வந்து இப்படி தூக்கிட்டு போகும்போது நினைவே இல்லைன்னு நீ சொன்ன, அது பொய்ன்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா இப்போ பாரு நீ ஃபுல்லாக நனைஞ்சிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களுக்கு சளியும் பிடிச்சது கல்ல அவங்க மருந்து கொடுக்கும்போது கசக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்ல, ஆமாம் நான் தான் உனக்காக ஸ்பெஷலாக நிறைய கசப்பு இருக்க மாதிரி செய்ய சொன்னாங்க. ஏன் தெரியுமா அப்படின்னா, ஏன் அப்படின்னா அதுதான் உடம்புக்கு நல்லது அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு பைஃபன்ஸு கேட்டால் தீஜன் சொல்கிறாரு, இல்லை இந்த கசப்பு அப்போ தான் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும், அப்போ தான் நீ இன்னொரு தடவை இந்த மாதிரி உடம்பு செல்லாம் பண்ணிக்க மாட்டேன், என்னையும் மருந்து கொடுக்க வைக்க மாட்டேன் அப்படின்னு. சரி கொடுங்க நானே சாப்பிட்டுக்கிறேன், இல்லை நானே தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ உடம்பை பார்த்துக்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொடுக்குறாங்க. அதே அவர் போனதுக்கப்புறமா சிமின் வந்து பைஃபன்ஸ்கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாருமா, நீ வந்து எப்படியோ உன் நன்றி கடனை செலுத்த போகிறேன்றதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சீக்கிரமாக அவரோட இதயத்தை உடச்சி விட்ரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அப்படியே சோகமாகிடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப நம்மளோட ஜிலன் வந்துட்டு ஹியூமன் வேர்ல்டில் வந்துட்டு நம்மளுடைய சீனை தேடிட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் அங்கே வந்து பிரின்சஸை பார்க்குறாங்க, நம்மளுடைய டீமன் பிரின்சஸ். அவங்கள பார்த்தோன்னா அவங்களுக்கு அந்த பெல் ஞாபகம் தான் வருது. அந்த சமயத்தில் அவங்க பேசுனதெல்லாம் ஞாபகம் வருது. ஆனால் இவங்களை இங்கே வந்து ஒரு ஊமைன்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி இவங்களோட நம்ம அட்டாச்சாக இருந்தால் தான் நம்ம எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு மாறுதல் ஏற்பட்டுச்சுன்னா சீனை பார்த்தா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டே இருக்கும்போது கரெக்டாக யாரோ ஒருத்தர் வந்து நம்மளுடைய பிரின்சஸ் கிட்டே சண்டை போடுறாங்க. ஏன் பரவாயில்லையே, ஹெவன்லேருந்தே நம்மளுக்கு சப்போர்ட் கிடைக்கிது அப்படி சொல்லிட்டு இவர் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஹெல்ப் பண்ணி அவங்களோடவே அப்படியே தங்கிக்கிறாங்க. அதே அப்புறமா நம்மளுடைய ஹீரோயின் பொழுது விடிஞ்சோன்னா காட்டுறாங்க, வா நம்ம
பேலஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த சமயத்தில் லீஜன் அங்கே இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோ சொல்கிறாரு, நீ போய் எந்த விஷயமா இருந்தாலும் நேருக்கு நேராக பேசிட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களும் பேசலான்ட்டு வரும்போது அவங்க சொல்கிறாங்க, நீ என்னை மன்னிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மன்னிக்கணுமா, எதுக்கு மன்னிக்கணும், நான் வந்து உன்னை வந்து அன்றைக்கி அந்த சோல் ஜேடை கேட்குறதுக்கு வரும்போது நீ என்ன பண்ண, அதனால தான் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், இதை நீ வச்சுக்க, இனிமேலும் இதுலேருந்து ரத்தத்தை அவனுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்றாங்க. ஒன்றும் தேவையில்லை, ஆனால் நான் அப்போவே டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன் அப்படின்னோடனே, திரும்ப நம்ம சேரவே முடியாதான்னு கேட்குறாரு. என்ன ஷென்னியோட புருஷனோட வாழ்கிற அளவுக்கு நான் ஆளை நினச்சிட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு, இனிமேல் நீ என்னை தேடி வராதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ நீ என்னை மன்னிக்கவே மாட்டல, நான் அப்போவே நீ என்னை வெறுத்துட்டு தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹீரோயின் பாட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ வந்துட்டு நம்மளோட ஹீரோ கேட்குறாரு, இதயத்துலேருந்து நீ நார்மலாக பேசுகிற மாதிரி தெரிஞ்சாலுமே நீ ரொம்ப இதயம் உடஞ்சி போயிருக்கு உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மழை வர மாதிரி இருக்குது, நம்ம சீக்கிரமாக பேலஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இவங்களும் பேலஸ்க்கு போயிடுறாங்க. இவங்க பேலஸ்க்கு போனதுக்கப்புறமா ஜியான் வந்துட்டு நம்மளோட ஹீரோயினை தேடி அவங்களோட டென்னுக்கு வராங்க. அப்போ வந்து மீகு சொல்கிறாங்க, ஹீரோயின் இந்த மாதிரி பேலஸ்க்கு ஹெவன்லி பேலஸ்க்கு போயிட்டாங்க மூலிகை குளியலுக்காக அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் வந்து மோயிவனை பார்க்கணும், வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மீகவும் கூட்டிகிட்டு போய் காட்டும்போது, நான் இங்கே வந்தேன்னு யார்ட்டையும் சொல்லிடாதேன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அவங்க அங்கே இருந்துட்டு ஜியான் வெளியே வரும்போது கரெக்டாக ஃப்ரோத் பிரதர் வராரு. வா வா நான் உனக்காக ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், வா நம்ம குடிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்டா அப்படி காசை வேஸ்ட் பண்ணுறேன், நான் தானே உனக்கு ட்ரிங்க்ஸ் செஞ்சு தரல அப்படி, இல்லை இன்சூரன்ஸ் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க, அதனால தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, சிறுவா சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது பீச்வுட்டில் அப்படின்னு, நீ இங்கே இருக்குதா தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அந்த ஃபஸ்ட் பிரின்ஸை காப்பாற்றுறதுக்கு மருந்து செய்யலான்னு பார்க்குறேன், வேணாமா அப்படின்னு, இல்லை வேணாம் நீங்கள் உடனே போய் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்றாங்க. ஆனால் நேராக இவர் குளின் மவுண்டனுக்கு தான் வராரு. வந்து பார்க்குறாரு. பார்த்தோன்னா ஒரே ஒரு அந்த செகண்ட் சீனியர் மட்டும் தான் இருக்காரு. அப்போ பார்த்துட்டு, நீ மட்டும் தான் இருக்கியா அப்படின்னு கேட்குங்க. இல்லை இங்கே இருக்கவங்க எல்லாரையும் நாங்கள் அனுப்பிச்சுட்டோம், அப்பா அம்மா இல்லாதவங்களாம் மாஸ்டரையும் சீனியரையும் தேடி போயிருக்காங்க, அப்பா அம்மா இருக்கவங்களாம் அவங்க வீட்டோடு இருக்காங்க. ஆனால் இந்த சமயத்தில் அன்றைக்கி லீஜன் வந்துட்டு சீனை பார்த்து தான் சொன்னதுனால, ஜிலான் இங்கேருந்து போயிட்டா நான் மட்டும் தான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே, என்ன லீஜன் சொன்னானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இவர் இங்கே இருக்கார். அதே சமயத்தில் ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து அவங்களோட பேலஸில், அதாவது ஹீரோவோட குவார்ட்டர்ஸ்க்கு கூட்டிகிட்டு வந்தோடனே ஹீரோயின் சொல்கிறாங்க, நாங்கள் சின்சோக்கே நாங்கள் ஒரு மீகுன்ற ஒரு ஆளை கார்டியனாக போட்டிருக்கோம், நீங்கள் ஒரு கார்டியன் கூட வச்சுக்கல அப்படின்னா ஹீரோ சிரிக்கிறாரு. அப்புறம் வந்துட்டு, உள்ளே எல்லாம் டிம்மான கலரில் இருக்க மாதிரி இருக்கேன் ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே உன்னால் தான் பிரைட்டான கலர்ஸை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. எனக்காகவா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே திரும்ப இங்கே வாயன் இங்கே வாயன் ஹீரோயின் அப்படின்னு கூப்பிட்டோன்னா அவங்க கிட்டே வந்தோன்னா இவரே தூக்கி கூட்டிகிட்டு போகிறாரு உள்ளே. இதை நான் உடனே வந்திருப்பேனே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்கிறாங்கன்னா உடனே இருந்துச்சு அவங்களுக்கு சிரிப்பு வந்துடுது. அப்போ ஹீரோ வந்துட்டு அப்படியே வெக்கப்பட்டு அப்படியே போகிறாரா, நான் யாருக்குமே தெரியாமல் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு வெக்க வந்துடுது. அப்போ வந்துட்டு ஹீரோயின் நினச்சி பார்க்குறாங்க, இவன் வந்து தீஜன் மாதிரி அப்போ பாரு கல் மூஞ்சாவே வச்சுருப்பான், இவன் வந்து இப்போது நல்ல சின்ன பையன் மாதிரி வைக்கப்படுறான், இது வந்து ரொம்ப ரேரான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஹீரோவை கூப்பிட்டு சொல்கிறாங்க, நான் வந்து யாருக்கும் தெரியாமல் வந்திருக்கனால நான் வேணால் குட்டி பையனோட போய் தங்கிக்கிட்டுமா அப்படின்னு. இல்லை நான் உனக்காக தனியாக வந்து பேலஸ் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் எங்கள் மாஸ்டரை பற்றி இங்கே யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வர்றாரு. அங்கே கூட்டிகிட்டு வந்தோன்னே அவரோட அந்த பழைய சூசு இருக்காங்க இல்லையா, அவங்களோட குவார்ட்டர்ஸ் தான் இவங்க கொடுத்துருக்காங்க. அந்த குவார்ட்டர்ஸ்க்கு அவங்க போகும்போது அந்த இடத்துல பீச் ட்ரீஸ் எல்லாம் வச்சுருப்பாங்களே, அந்த பூக்கள் பூத்துருக்கு. இங்கே நீ பீச் கார்டன் கூட வச்சுருக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நான் 300 வருஷத்துக்கு முன்னாடி நட்டு வச்சேன், அது இப்போ தான் பூ பூத்துருக்கும் போது தடவை அப்படின்னோடனே ஹீரோயினும் அதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அந்த சமயத்தில் உள்ளே வராங்க. அந்த குவார்ட்டர்ஸோட பேர் வந்து பியூட்டிஃபுல் யூத்துன்னு எழுதியிருக்கு. இந்த பேர் இதுக்கு ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லும்போது ஹீரோவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதே அவங்கள பார்த்துட்டு கரெக்டாக டீ கொண்டு வராங்க. இவங்க வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சோடனே நானாய் அவங்க பார்த்தோன்னே ஹீரோயினை பார்த்தோன்னே அவங்க சூசுன்னு நினச்சிட்டு உடனே அவங்க காலை பிடிச்சிட்டு அழுகுறாங்க. 300 வருஷம் ஆச்சு அவங்கள பார்த்து, நீங்கள் கடைசியில் வந்துட்டீங்களா, அவர் சோல் கேதரிங் லேம்பெல்லாம் வச்சு பார்த்துட்டு இருந்தது நீங்கள் கரெக்டாக வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு சொல்லும்போது, அதே இங்கே வந்து சூஜினை கட்டுறாங்க. சூஜினோட அசிஸ்டண்ட் வராங்க. அவங்ககிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பியூட்டிஃபுல் யூத்தோட குவார்ட்டர்ஸ்க்கே வந்துட்டு அந்த
ஹீரோயினை கூப்பிட்டு போயிட்டாரு, போச்சு போங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. அந்த இடத்துல 300 வருஷமாக யாரையுமே விடாத ஹீரோ இன்றைக்கி இவ்வளோ நம்பி விட்டுருக்காருன்னா இது எவ்வளோ பெரிய விஷயம், நான் வந்து போட்டி போடவே முடியாது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இருந்தாலும் நான் இன்னொரு விஷயத்தை கையாள போகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இங்கே இருக்க அந்த பியூட்டிஃபுல் யூத்தோட இடத்துல அவங்க நின்று பேசிகிட்டு இருக்காங்க. நானாயும் நம்மளோட ஹீரோயினும் நானையும் சொல்கிறாங்க, இந்த ட்ரீஸ் எல்லாம் நம்மளுடைய சூசுக்காக இவர் வச்சார், அப்போவே அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, அந்த குட்டி பையனை நான் தான் வளர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த ஆலி குட்டி அங்கேருந்து ஓடி வராங்க. ஓடி வந்து நேராக ஹக் பண்ணிக்கிறாங்க நம்மளுடைய ஹீரோயினை. அப்போ அவங்க வந்துட்டு நான் உங்ககிட்ட ஹக் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஹீரோயின் சொல்கிறாங்க, அம்மா கடிப்பட்டிருக்கு, நீ அந்த பக்கம் போமா அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயின் வந்து அம்மானு அந்த ஆலிக்குட்டி சொன்னோடனே நம்ம நானே அப்படியே ஷாக்லேயே அந்த பூக்கூடையை கீழே போட்டுறாங்க. அப்போ வந்துட்டு அந்த குட்டி பையன் வந்துட்டு எனக்கு தெரியும் நீங்கள் இன்னொரு பாப்பா வந்துருச்சுன்னா என்னை தள்ளி விட்டுருவீங்க தானே அப்படின்றான். உடனே வந்துட்டு இவங்க ஷாக்காகி பார்க்கும்போது ஆமாம், ஒரு அம்மா வந்துட்டு தன்னோட பாப்பாவை மட்டும் தான் பார்ப்பாங்களா, இன்னொரு பாப்பாவை பார்த்துக்கவே மாட்டாங்களாம் அப்படின்னலாம் சொல்கிறாங்க. இப்போ ஹீரோ வந்துட்டு யாரா உனக்கு இந்த புக்கெல்லாம் கொடுக்குறா அப்படின்னா செங்கியோ அப்படின்னு சொல்கிறான் அவன். உடனே வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு செங்கியோன்றவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நடந்துக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி இவனும் வந்துட்டான், வாங்க எல்லோரும் நம்ம ஒன்றா குளிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையனையும் சேர்த்துட்டு குளிக்க போகும்போது அப்போ இவர் சொல்கிறாரு, உன்னோட விசிறி எனக்கு கொடு, நான் அதில் போய் எழுதிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீச் ட்ரீயோட விசிறி கொடுத்துருப்பார் இல்லையா, அந்த விசிறியை நான் எழுதிட்டு வரேன், அதில் வந்து ஒரு போயம் எழுதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய்ட்டுறாரு. அதே இங்கே ஹீரோயின் கிட்ட வந்து சொல்கிறாரு, ஆலி வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவான் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டானா, ஆனால் நீ கொஞ்சமாக கொடுன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அப்போ அதில் எழுதிட்டு அவங்க என்ன நம்ம ஹீரோ வந்து அந்த விசிறியில் போயம் எழுதிட்டு என்ன நினைக்கிறாருன்னா, நான் உனக்காக காத்துட்ருப்பேன், நீ மோய்வனை மறந்துட்டு என்னை நேசிக்கிற வரைக்கும் நான் உனக்காக காத்துட்ருப்பேன் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். அந்த சமயத்தில் அந்த பிரின்சஸ் கையில் வந்து ஒரு பாரேஜ்கிட்ட ஒரு சூப் மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு அது கூட இந்த மருந்தையும் கலந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சூஜின் வந்து அவங்க அசிஸ்டண்ட்டை கொடுத்து அனுப்புகிறாங்க. அதை பார்த்தோன்னே அவங்களும் அதை வாங்கிக்கிறாங்க. அந்த சமயத்தில் இவங்க குளிச்சுட்ருக்கும் நம்ம ஹீரோயின் குளிச்சுட்ருக்கும்போது அந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு நம்மளுடைய ஆலிக்குட்டி மயங்கிடுறாரு. சரி கொண்டு போய் படுக்க வைங்க சரியாயிடும்னு சொல்லி ஹீரோயின் அனுப்பிச்சிட்றாங்க. ஆனால் இந்த பொண்ணு கொண்டு வந்து சூப்பை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அந்த பிரின்சஸ். அதையும் அவர் குடிக்கிறதுக்காக வாங்க போகும்போது ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு, நீ உங்கள் அண்ணனை பார்க்குறதுக்கு போனியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், எங்கள் அண்ணனை நான் ரொம்ப மிஸ் பண்ணனால நான் போனேன். உங்கள் அண்ணனை பார்க்குறதுக்கு போனியா இல்லை அந்த வலையில் பைச்சியாக நாங்கள் இருக்காங்கன்றதை தெரிஞ்சு நீ அந்த பக்கம் வந்து அவங்களை தள்ளி விட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லையே நாங்கள் வரவேலை போய் சொல்லாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நம்ம ஹீரோ. அப்புறமா மன்னிச்சிருங்க எனக்கு தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே திரும்ப சரி அதை விட இப்போ இந்த சூப்பில் நீ என்ன கலந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் ஒன்றுமே கலக்கலை, நான் சும்மா தான் செஞ்சு எடுத்துகிட்டு இருந்தேன். இல்லை சும்மா செஞ்சு எடுத்துகிட்டு இருந்தேன், அதில் ஏதோ ஸ்ட்ராங்காக என்னமோ கலந்துருக்கு, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, தெரியாமல் நான் செஞ்சுட்டேன், ஹியூமன் வேர்ல்ட்லேருந்து வாங்கிட்டு வந்தேன் அது வந்து அப்படின்னு சொல்லும்போது சூஜின் வந்து மன்னிச்சிருங்க அவங்க ஏதோ தெரியாமல் செஞ்சுட்டாங்க, ஏதோ தப்பு நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன், என்ன நடந்தது சொல்லுங்கள் அப்புறம் சொல்லிட்டு இந்த பொண்ணு வாலண்டியாக அந்த அட்டண்டன்ஸை போடுறதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்த எபிசோடை பார்க்கறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.